எல்லாம் என்னோட பழி வாங்குற திட்டத்தோட முதல் கட்டம் தான். டேய் பாவண்டா ராதா, உன்னையே உயிர்க்குறையா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா. அவளை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. நான் பழி வாங்குறது ராதாவல்ல, அவங்க அப்பாவை. உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறதுக்கும் ராதாவோட அப்பா பழி வாங்குறதுக்கு என்ன சம்பந்தம்? மகளுக்கு கல்யாணம் நடந்துட்டா மட்டும் போதாது, கண்ணி கழியலனாலும் அவங்க அப்பா அம்மா கண்ணீர் விடதான் செய்வாங்க. டேய், அவர் உங்க அக்கா வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணதுக்காக நீ ராதா வாழ்க்கையை ஸ்பாயில் பண்றது நியாயம் இல்ல. நாகராஜ், தயவு செஞ்சு இந்த விஷயத்துல மட்டும் நீ தலையிடாத. அவர் மனம் திருந்தி எங்க அக்காவை ஏத்துக்கிற வரைக்கும் அவரை நான் விட போறதில்ல. அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும். தாலியை கட்டுறதுக்கு முன்னாடி தனியா குளிக்கணும், தாலியை கட்டினதுக்கு அப்புறம் துணையோட குளிக்கணும். அதான் ஜாலி. இத கூட புரிஞ்சுக்க மாட்டேங்குதே ஜடம். இப்ப என்ன பண்றது? ஜடம் ஜடம் என்னங்க என்னங்க, என்ன உங்களுக்கு ஃபாரின் சோப் கொண்டா கொண்டா. எங்க கைய நீட்டிட்டு இருக்கேன்ல. ஆமாமா, கையெடு, கதவை சாத்தணும். இப்ப என்ன பண்றது? ஷாம்பு. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். நம்ம சாமியார்ட்ட ஷாம்பு வச்சு ட்ரை பண்ண வேண்டியதா? என்னங்க என்னங்க, என்ன? இந்தாங்க ஷாம்பு. இதுவும் ஃபாரின் தான். ஷாம்பு? இப்பவும் கையை எடுத்துக்கணுமா? ஆமாமா, கதவை சாத்தணும்ல. சுத்த மக்கால இருக்காரு. பொண்டாட்டி மனசு தெரிஞ்சுக்கிட்டு ஜாட மாடையா புரிஞ்சுக்கிட்டு உள்ள இழுத்துக்க வேண்டியது தானே. இப்ப எப்படி உள்ள போறது? இந்த டவலோட உள்ள போக வேண்டியதா? என்னங்க டவல். என்னங்க, நானே உள்ள வந்து முதுகு தேய்ச்சி விடட்டுமா? எனக்கு வெக்கமா இருக்கு. நானே நல்லா முதுகு தேய்ச்சுக்குவேன், நீ போப்போ. சாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா, சாமியே ஐயோ, இது என்ன கோலம்? பாக்காதீங்க பாக்காதீங்கண்ணா. சரி, பாக்கல. அட என்னங்க நீங்க, நான் விளையாட்டுக்கு சொன்னா ஒரேடியா திரும்பிட்டீங்களே. பாருங்க பாருங்கண்ணா. பாக்குறேன். கிட்ட வாங்க, கிட்ட வாங்கண்ணா. சேலையை மேல எடுத்து போடுங்க. சேலையை நான் போட்டா என்னோட புருஷத்தன்மையே போயிடும். ஆமா, இப்ப மட்டும் என்ன புருஷத்தன்மை பொங்கி வழியுதோ? சேலை எடுத்து போடுங்கண்ணா. பொண்டாட்டி துணியா புருஷன் எடுத்து போட்டா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க ராதா. இப்ப மட்டும் என்ன எல்லாரும் தப்பாதான் நினைக்கிறாங்க. ஐயே, இது என்ன கையில சாணி அப்பி வச்சிருக்க? ஐயோ, இது சாணி இல்லைங்க, மருதாணி. ஓ, இந்தா கோவில் பிரசாதம். குங்குமம் எடுத்துக்க. நான் தான் மருதாணி வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, நீங்களே வச்சு விடுங்க. அடாடாடா, உன் முகத்துக்கு குங்குமம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? என்னை விட உங்களுக்கு தான் ரொம்ப அழகா இருக்கு. புரியுது. அல்வாக்கு தானே அலையிற. அலையாத அலையாத. இந்தா, உனக்கு என்ன வாங்கி வந்தேன். கையில கொடுத்தா எப்படி? சரி, உங்களுக்கு? சிரி வேண்டாம். அல்வா சுமாரா தான் இருக்குல்ல. இதுக்குதான் உங்ககிட்ட எதையும் வாங்கி சாப்பிட கூடாது. இவருக்கு இது போதாதா? என்னங்க உங்களை தானே. ஏண்டி பாட்டு நிறுத்தின? இப்படி குத்து கலாட்டா உட்காந்துக்கிட்டு இருந்தா குடும்பம் எப்படி நடக்கிறது? விளக்கமா சொல்லுடி. ஒண்ணும் இல்லைங்க, ஒரு வாரம் ஆச்சு, இது வரைக்கும் ஒண்ணும் ஆகல. அத நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. கள்ளி, ஒரு வாரம் கூட உன்னால பொறுத்துக்க முடியலையா? என்னால முடியாதுமா? இந்த வயசுல அது இல்லாமத்தான் வாழுதாக்கும். நான் பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க நம்மள பத்தி பேசிட்டு இருக்கீங்க. என் பொண்ணுக்கு என்னடி குறை? அவ ராணி மாதிரி. ராணிக்கு ஒரு குறையும் இல்லைங்க, ராஜாவுக்கு தான் குறை. என்னடி சொல்ற? நானும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து பொண்ணு கிட்ட ஆயிருச்சான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவளும் ஆகல ஆகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மாப்பிள்ளை சாமியார் மாதிரி இருக்கிறார். இதுக்கு என்னதான் வழி? மாப்பிள்ளை கிட்ட நான் போய் இந்த அசிங்கமான விஷயத்தை எப்படி கேட்கறது? யூ சர்டிபிகேட்டா இருந்தா பரவாயில்ல, இது ஏ சர்டிபிகேட் மேட்டரா இருக்குது. எப்படி டீல் பண்றது? மாப்பிள்ளை கிட்ட கேட்க முடியலன்னா அவர் ஃப்ரெண்ட் ராஜா கிட்ட கேக்குறது பெஸ்ட் ஐடியா. இப்பவே நாகராஜ கிட்ட ஏன் ஆகல அப்படின்னு கேக்குறேன்.
ஓகே? ஏன் தம்பி வாங்க வாங்க. இன்னும் ஆகலையா? இன்னும் ஆகலைங்க. அப்போ என் மக வாழ்க்கை அவ்வளவுதானா? ஏன் சார், நான் ஷேவிங் பண்றதுக்கும் உங்க மக வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம்? என்னது ஷேவிங்கா? ஆமா, ஷேவிங் ஆயிடுச்சான்னு தானே கேட்டீங்க? ஆமா, உனக்கு ஷேவிங் முடிஞ்சதா இல்லையான்னு தான் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சதான்னு கேட்டேன். போங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. இதெல்லாம் எப்படி சார் என் வாயால சொல்றது? வாயால சொல்ல முடியலன்னா டேப் பண்ணி கூட கேட்டுக்கிறேன். விவரம் தெரியாத ஆளா இருக்கியப்பா. என் மாப்பிள்ள ராஜா கல்யாணம் ஆகியும் சுத்தமாவே இருக்கிறாராமே. ஆமாங்க, அவன் எல்லா விஷயத்திலுமே சுத்தமா தான் இருப்பான். எல்லா விஷயத்திலயும் சுத்தமா இருக்கட்டும், அப்ரிஷியேட் பண்றேன். தாலி கட்டின பொண்டாட்டிய தொடாம சுத்தமா இருந்தா எப்படி? அப்படியா? அப்பா இப்போவாது புரிஞ்சுக்கிட்டியே. ஏப்பா உனக்கே இவ்வளவு ஷாக்கா இருக்குதே, பெத்தவங்க நாங்க, எங்க மனசு எப்படி துடிக்கும்? கஷ்டமா தான் சார் இருக்கும். இப்ப நான் என்ன சார் பண்ணணும்? நீ உடனடியா ராஜா கிட்ட போய் பொண்டாட்டியோட நெருங்கி பழக சொல்லுப்பா. சிக்னல் கொடுத்துட்டீங்கல்ல, தூள் கிளப்பிடுறேன். சிக்னலா? ஓஹோ, டிரைவர் பையதானே, அவன் பாஷையில பேசுறான். ஏதோ நல்லது நடந்தா சரி. என்னடா மச்சான் பாதி ஷேவிங்கோட வர? பார்பர் ஷாப்ல பாதி ஷேவ் பண்றச்ச ரேட் ஏத்திட்டாங்களா? நீ விட்டடிச்சே அழிய போற. அங்க உன் மாமனார் பதறிட்டு இருக்காரு. பதறட்டும். அப்ப நான் வச்ச டைம் பாம் புகைய ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரமே வெடிக்க போகுது. ஆமா, உன் முதலிரவை பத்தி உங்க மாமனார் கேட்டு கேட்டு கொடையறாருங்க. இப்ப என்ன சொல்றது? ஏற்கனவே நம்ம போட்டு திட்டப்படி என்கிட்டதான் கோளாறுன்னு சொல்லிட வேண்டியதானே? அதை எப்படா என் வாயால சொல்றது? நீதான் சரியான ஆம்பளையாச்சே. போய் தானடா, சும்மா போல்டா சொல்லு. நீ போடல சொக்கலிங்கமோ அவர் மனைவியும் பீஸ் பீஸ் ஆயிடணும். பீஸ் பீஸா ஆக்கிரம் போ. இப்படி ஒரு ஆள் நமக்கு தேவைதான். நான் அந்த பக்கம் போறேன். நான் இருந்தா வெக்கப்பட்டுக்கிட்டு எதுவும் சொல்லாம போயிரும். சரி. அங்கிள், என்னப்பா போறப்ப வேகமா போறேன், வர்றப்ப சோகமா வர, என்னாச்சு? அட என்னங்க, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்ன தம்பி சொல்ற? உங்க பொண்ணு ராதா கிட்ட எந்த குறையும் இல்லையா? அவங்கிட்டதான் அவங்கிட்டதான் கோளாறு. கோளாறா? என் பொண்ணோட வாழ்க்கையில தேனாரும் பாலாரும் ஓடும்னு நினைச்சா கோளாறு ஓடுதே. ஏதோ நடந்து போச்சு. ஏன்பா இவ்வளவு சாதாரணமா சொல்ற? கல்யாணத்துக்கு முந்தி அவங்கிட்ட கோளாறு இருக்குதுன்னு அவனுக்கு தெரியாதாம்மா? அதையும் நான் விடல, கேட்டுட்டேன். இதெல்லாம் எப்படிடா கல்யாணத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிக்க முடியுங்கிறான். அத சொல்லும் போது அவன் முகத்துல பால் வழியுது சார். உன் முகத்துல சோப்பு வழியுது, அத முதல்ல தொட. என்னங்க, என் இதயமே நின்னு போயிடும் போல இருக்கு. நம்ம பொண்ணோட வாழ்க்கை அவ்வளவுதானாங்க. எனக்கு பேரம் பிறக்க போறான்னு வெள்ளி தொட்டில் கூட ஆர்டர் பண்ண கொடுத்துட்டேங்க. வெள்ளி தொட்டில் வேஸ்ட் ஆகாதுடி. ராதாவுக்கு தம்பியோ தங்கச்சியோ பிறக்காதுன்றதுக்கு என்ன நிச்சயம்? ஐயோ, உங்களுக்கு எந்த நேரத்துல எதை பேசுறதுன்னு இல்லையா? ஆண்டி, மனசை தளர விடாதீங்க. அது அதுக்கு வைத்தியம் இருக்கு. வைத்தியம் பண்ணி வாழ்ந்த மாதிரி தான். இது தேராத கேஸ். அவங்க அப்பனுக்கு திருச்சிக்கு போன் பண்ணி கிழின்னு கிழிக்கிறேன் பார். நான் போடுற கூச்சல்ல அவன் காது ஜம்பு அந்து போகுது. அப்பா, நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். அட பாவிகளா, வந்தது வராதுமா வாசல்ல என்ன உட்கார வச்சு புட்டு மடியில படுத்து தூங்குறீங்களே, என்ன விஷயம்? அப்பா நீங்க தான் என்ன காப்பாத்தணும். காப்பாத்தணுமா? ஏதாவது கொலைகளை பண்ணிட்டீங்களா? என்ன கோளாறு? ஐயோ, அந்த கோளாறை நான் வெளியே சொன்னா மகா அசிங்கம். உங்க காது கொடுங்க, அதுல சொல்றேன். ஐயோ, உன்னை நம்பி காதை கொடுக்க முடியாது. நீ கடிச்சாலும் கடிப்ப. ஐயோ, உங்க காதை கடிக்கிற நிலையில நான் இல்ல. காது கொடுங்க சொல்றேன். ஐயோ, இவ்வளவு அசிங்கமான விஷயத்தை என் காதுக்குள்ள சொல்லிட்டியே. முதல்ல பெனாயில போட்டு என் காதை கழுவணும் போல இருக்கு. விளையாடுறீங்கப்பா. அடச்சி, திருச்சியில விளையாட இடம் இல்லாம மெட்ராஸுக்கு வந்திருக்கிறேன். அப்பா நீங்க தான் என்ன காப்பாத்தணும். ஐயோ, என்ன அப்பான்னு கூப்பிடாதடா. மெட்ராஸோட நிறுத்திக்கடா. திருச்சியில வந்து என்ன அப்பான்னு கூப்பிட்டீங்கன்னா என் கற்பை எல்லாரும் சந்தேகப்படுவாங்கடா. இருங்கடா, உங்களை காப்பாத்துறேன். அந்த பொட்டி எடுங்கடா. அதையும் எடுத்துக்கிறாதீங்க. அட சூசோவி சொக்கா, தூக்கி விடுங்கடா. அப்பா, அடே சொக்கா, பக்காவா ஒரு குண்டை தூக்கி போட்டிய போன்ல. அப்படி என்ன நடந்தது? மாப்பிளைக்கு வாங்கின கட்டிலும் பேர பிள்ளைக்கு வாங்கின தொட்டிலும் வேஸ்டா போச்சுடா. முதலாளி காப்பி கொண்டா. நானும் முதலாளி தான். ஏன் வேஸ்டா போச்சு? கட்டில்ல நீ படுக்க வேண்டியதுதான், தொட்டில்ல அவனை போட வேண்டியதுதான். கிண்டலும் கெலியுமாவா பேசுற? உன் பையனை ஆம்பளை ஆக்கிறதுக்கு என்னடா வழி? வைத்தியம் பார்க்க வேண்டியதுதானே? என்னடா வைத்தியம்? சித்து வைத்தியம். புரியும்படியா சொல்லேன்டா. சித்து வைத்தியம் யாருக்குமே புரியாது. முதலாளி, உங்களுக்கு தெரியாத சித்து வேலையா? நீங்க அடிக்கடி போவீங்களே ஒரு இடம், அந்த இடத்துக்கு மாப்பிள்ளைய விட்டா புரியாத விஷயங்கள்லாம் புரிஞ்சு போயிடும். எல்லாம் தான் உனக்கு தெரியுது. மாப்பிள்ளை அழைச்சிட்டு போக வேண்டியதுதானே? சொல்லிட்டீங்கல்ல, ஏற்பாடு பண்ணிடுறேன்.
அடிக்கடி நீ ஏதோ இடத்துக்கு போறியாமே, அது எந்த இடம்? பிறந்ததுல இருந்தே குழப்பமாவே இருக்கிற என்ன விஷயம்? டேய், சு, சு, சு. என்ன மாப்பிள? என்ன எவனோ ஒரு மட பையன் சொன்னான்னு என்ன ஒரு மட்டமான இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டான். இவனை முதல்ல வேலையை விட்டு போக சொல்லுங்க. ஏண்டா டேய், முதலாளி நீதான சொல்லுங்க. அடிச்சு பல்லுகளெல்லாம் உடைச்சிடுவேன். மரியாதையா உள்ள போல, காலை வெட்டிடுவேன், ஜாக்கிரதை. ஆமா, இவனுக்கு கையது காலதுன்னே தெரியல, எதை வெட்டுவ? நீ என்னடா 200 மைல்ல இருந்து வந்து தகராறு பண்ற? இன்னும் என்னடா நீ சொல்லும் போது நானும் தான் பக்கத்துல இருந்தேன். அது அவனே திட்டுறேன். நீ ஒரு மைனா வாயண்டா, நான் ஆட்டுவேன். அப்ப நீ சும்மா இருக்க வேண்டியதானே? மாப்பிளே, நடந்த சம்பவத்தை மறந்துருக்க. நாளைக்கு ராதாவுக்கு பர்த்டே, நல்ல ஃப்ரெஷ்ஷா வாங்களேன். இந்த ஜென்மத்துல எனக்கு பேர புள்ள பிறக்க போறதில்ல.